ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கேம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ்க்காக வேலை சேர்ந்த அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டு மாதம் அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க ஆசை தேர உட்காந்து இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் போய் குதிச்சு ஆட்டம் ஃபன்னுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போகும். அதில் வந்து மாயா பயங்கரமான ஃபன் பண்ண விஷயங்கள் கூட கூல் சீரிஸ் இந்த வீடியோலாம் லீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒரு சூப்பரான விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு போல இருக்குது. அதில் வந்துட்டு எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு செம மாசான ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்லேயே வந்து டெய்லி விருந்து தான். சோத்துக்கா பஞ்சம் செம மாசான ஒரு இந்த வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு லக்ஸரியான லைஃபு, இதெல்லாம் பண்ணலன்னா உங்களுக்கு சோறே கிடையாதுன்னு ஆரம்பித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்காமே வந்துட்டு சிக்கன் மட்டன்னு ஓடுறது ஊடுறது பறக்கிறது என்னென்னமோ வந்து கொடுத்து வேறு லெவலில் ஃபன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மெயினான ஒரு குறிக்கோள் என்னென்னா அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணணுன்றதை விட மாயாவுக்கு இந்த டைட்டில் கிடைக்கக்கூடாதுன்றதை நிறைய பேரோட கனமாக இருந்துச்சு. அதை தான் நிறைய பேர் வந்துட்டு எவ்வா அதுலேயும் ஒரு வீடியோ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துச்சு. அதில் வந்துட்டு ஒருத்தங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் கூட அர்ச்சனா வின் பண்ணுறதுக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தா இல்லை, மாயா வந்து தேர்டாக எவிக்ட் ஆனாங்க பாருங்கள். அதுக்கு அவ்வளோ சிரிச்சு அவங்க ஒரு மலையாளி அவங்க, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள், அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. ஒருவேளை அக்ஷயாவோட கேமே இந்த மாயாவால் தான் வந்துட்டு கெட்டு போச்சு நினச்சிட்டாங்களோ என்னன்னு தெரில. மாயா வந்து அவுட் ஆனவொன்னு என்ன சிரிப்பு பார்த்து எனக்கு செம்ம சிரிப்பாகி போச்சு. அவ்வளோ பேர் வந்துட்டு காண்டா இருக்கீங்களா, பரவாயில்லையே அப்படிமா இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 7 பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.